வாக்கோ இந்தியா தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டிகளில் தமிழக வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். வாக்கோ இந்திய தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டிகளில் வெற்றி பெற்ற தமிழக வீரர்களுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மிக உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகர் ஜெய்ப்பூரில் ஏப்ரல் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டிகளில் தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட மாணவர்கள் வெற்றிகளை பெற்றுள்ளனர். 11 மாநில வீரர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் 1000க்கும் அதிகமான குத்துச்சண்டை வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாட்டைச் சார்ந்த குத்துச்சண்டை வீரர்கள் 11 தங்கம், 5 வெண்கலம், 4 வெள்ளி என 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். வெற்றி கோப்பைகளை பெற்று தமிழகம் திரும்பிய வீரர்களுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு கிக் பாக்ஸிங் சங்கத்தினுடைய தலைவர் மு. சீனிவாசன் அவர்கள், செயலாளர் ஹரிஹரன் தலைமையில் இந்த போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செயலாளர் ஹரிஹரன், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாகவும், தங்களின் தேவைகளுக்கு தமிழக அரசு உதவி செய்திட வேண்டும் என்றும், இன்னும் பல சாதனைகளை புரிந்து மாணவர்கள் தேசத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என தெரிவித்தார். வணக்கம், என் பேர் ஹரிஹரன், தமிழ்நாடு வாக்கோ கிக் பாக்ஸிங் அசோசியேஷன். அதாவது தேசிய அளவில் நடைபெற்ற வாக்கோ கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 11 கோல்டு, அதாவது தமிழ்நாடு பிளேயர்ஸ் 11 கோல்டு, 4 பிரான்ஸ், 3 சில்வர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்ஸ் எல்லாருமே நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். எவ்ரி இயர் அதை சொல்லிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் நாங்க அங்க இருந்தோம், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல. மொத்தம் ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாங்க. அசாம், மணிப்பூர், தமிழ்நாடு, கேரளா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 16 பிளேயர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. 16 பிளேயர்ஸ்மே ஓவரால் சாம்பியன்ஷிப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என் நேம் ஹரிஹரன், சென்னை. வணக்கம், என் பேர் ரஸ்மி. ராஜஸ்தான்ல நடந்த வாக்கோ நேஷனல் கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல 2 கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணிருக்கேன். பாயிண்ட் ஃபைட்லயும் மியூசிக்கல் ஃபார்ம்லயும். இதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பயிற்சி அளித்த மு. ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் என்னோட அடுத்த நோக்கம் என்னன்னா, யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல போகணும். அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணேன். 3rd பிளேஸும் மியூசிக்கல் ஃபார்ம்ல 1st பிளேஸும் எடுத்தேன். மாஸ்டர் கிட்ட நான் 4 வருஷமா கராட்டே கத்துக்கிறேன். இப்போ நாங்க நேஷனல் லெவல்ல கிக் பாக்ஸிங் மேட்ச் போனோம். அதில் தான் நான் 2 ப்ரைஸ் வாங்கினேன். அப்புறம் மாஸ்டர் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. வணக்கம் சார், என் பேர் பிரியா. என் பசங்க 2 பேர் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல கலந்துட்டாங்க. ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல நடந்த கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல நேஷனல் லெவல்ல. இதுக்காக எங்க மாஸ்டர் மு. சீனிவாசன் அவங்க தான் ட்ரைன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என் பசங்க கோல்டு மெடல், சில்வர் மெடல், எல்லா மெடலும் வாங்கி மியூசிக்கல் ஃபார்முக்கும் பாயிண்ட் ஃபைட்டுக்கும் வாங்கினாங்க. இதுக்கு ட்ரைன் பண்ணி எங்களை நல்லபடியா வழிநடத்தி சென்று எங்க ஒரு மாஸ்டருக்கு நன்றி தெரிவித்து, விரைவில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெற்றிகளை குவித்து மாநிலம் திரும்பிய குத்துச்சண்டை வீரர்களையும் வீராங்கனைகளையும் அவர்களின் பெற்றோர்களும் உறவினர்களும் மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர்.